ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு விசு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்லேயே ஆக்ஷன் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை ஜேபெக்கில் சேவ் பண்ணி அந்த ஜேபெக் இமேஜை உள்ளே எடுத்துக்கோங்க. மேலே விண்டோஸ்னு இருக்கும் ஆப்ஷன், அதுக்குள்ளே போயிட்டு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான டூல் எல்லாமே ரைட் சைட் கார்னரில் வந்துடும். இப்போ ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு இல்லையா, ரெண்டு ஆரோ மார்க் மாதிரி ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மவுஸால் ஒரு கிளிக் பண்ணுங்க. நியூ செட்டுன்னு அந்த நியூ செட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். அதில் இப்போ நேம் கொடுத்துக்கலாம், 8 காப்பி அப்படிங்கிறத கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். திரும்பவுமே இந்த ரைட் சைடில் அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி திரும்பவும் நியூ செட் கொடுங்க. இப்போ இதுக்கு பாஸ்போர்ட்டுன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். அதே பாக்ஸில் திரும்பவும் ஆரோ மார்க்கில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆக்ஷன், அதாவது நியூ செட்டுக்கு மேலே நியூ ஆக்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே தேர்ட் ஆப்ஷனாக ஃபங்க்ஷன் கீன்னு கேட்கும். அதாவது நம்ம கீபோர்டில் வந்து மேலே F1 F2லேருந்து F12 வரையும் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வைக்கிற ஆப்ஷன் தான். நீங்கள் உங்கள் கைக்கு வாகுக்கு எந்த ஆப்ஷன் வச்சா உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கீழே அப்படியே 4th ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், கலர் சொல்லிட்டு. அது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெக்கார்டுன்னு கொடுங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரைட் சைட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே கீழே பாருங்கள் 8 காப்பின்னு இருக்கும், பிபின்னு இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த ஆப்ஷன் எல்லாமே அதில் ஒவ்வொரு செட்டாக வந்திருக்கும். இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் N கொடுத்து 6:4 300 ரிசல்யூஷனில் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் AC கொடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க நியூ லேயருக்குள்ளே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த இமேஜுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ரைட் சைடு ஒரு லேயர்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவோட லேயர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் ஸ்ட்ரோக்கு, அதில் பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் 3 5 கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் J கொடுத்து பக்கத்தில் அப்படியே மூவ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி கொடுத்த ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் கண்ட்ரோல் E கொடுத்து லாக் பண்ணி கண்ட்ரோல் J கொடுத்து பக்கத்தில் மூவ் பண்ணிக்கோங்க. 4 லேயருமே லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 லேயருமே லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு மேலே இருக்க லேயருமே ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி லேயரை செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆக்ஷன் போடுறதுக்கான ஒரு லேயர் ஓப்பன் ஆனிச்சு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆல்ரெடி இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ ஆக்ஷன் போட்டதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த ரைட் சைடில் இருக்கிற லேயரில் காட்டும். மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜேபெக் ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அந்த ஃபோட்டோ கொண்டு வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் AC கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் கீ செட் பண்ணோம் இல்லையா, F2, அந்த கண்ட்ரோல் AC கொடுத்ததுக்கப்புறம் F2வை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆனதுக்கப்புறம் அது 8 காப்பியாக 6:4 வந்துடும் பாருங்கள். அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவை கண்ட்ரோல் AC கொடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் கீ செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, F2 கொடுத்தீங்கன்னா அந்த 6:4 பிரிண்ட் போடுறதுக்கான அந்த பிபி பாஸ்போர்ட் சைஸ் வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் 5 நிமிஷத்தில் ஆக்ஷன் செட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.